4nm ல ஒரு ப்ராசஸர் வேணுமா? அது இருக்கு. 100 வாட்க்கு மேல ஃபாஸ்ட் சார்ஜர் வேணுமா? அது இருக்கு. 90 fps ல கேம் விளையாடணும்னு நினைக்கிறீங்களா? அது இருக்கு. அட கேமரால OS வேணுமா? அதுவும் இருக்கு. அன்பாக்சிங் வேணுமா? இதோ பாக்ஸ் இருக்கு. சோ வாங்க குயிக்கான அன்பாக்சிங் அண்ட் இந்த Neo 7 iQOO கிட்ட இருந்து எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். iQOO அப்படின்றத போட்டிருக்காங்க. Neo 7ன்றது இந்த இடத்துல எழுதியிருக்காங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா iQOO Neo 6 வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லர் இன் Amazon அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நாங்களே நிறைய பேருக்கு அது நிறைய செக்மெண்ட்ல வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். அந்த செக்மெண்ட்ல சும்மா கிளின்னு கிழிச்சுது. பட் இந்த Neo 7 அந்த அளவுக்கு இருக்குமா? ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு மொபைல் கொடுத்துருக்காங்க. வாவ், இந்த கலர் சும்மா பார்க்கறதுக்கே செம்ம கலர்ஃபுல்லாக தெரியுதுல்ல. பேக்ரவுண்டில் தனியாக தெரியுமான்னு தெரியல. பட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபோனை பற்றி இன்னும் அப்புறமா பேசலாம். பின்பக்கமாக ஒரே ஒரு பெரிய மாடல் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தபடியாக நமக்கு ஒரு TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டெக்ஸ்சராக இருக்குது, உள்ள ஒரு நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. ஒரு சில புக்லெட்ஸ் இருக்குது. ஒரு சார்ஜர், நல்ல பெரிய சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. Type C to Type C கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு சின்ன 3.5mm jack to Type C அடாப்டரும் வந்து இருக்குது. ஸோ என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இல்லை என்ன இல்லைன்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் கடைசியாக ஒரு குட்டி சிம் அட்ஜஸ்டர் பின்னும் கொடுத்துருக்காங்க. ஃபோனை ஃபர்ஸ்ட் கையில் எடுக்கும் போது நல்ல ஒரு கர்வி டிசைன் பின்பக்கமாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கலர் எப்படி இருக்குன்றது ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் ரெண்டு சைடுமே கர்வியாக இருக்கு இல்லையா? ஸோ கையில் பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ இன் அண்ட் ஃபீல் வந்து நல்லா இருக்கு. கொஞ்சம் அகலமாக இருக்கு. பட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லும். அண்ட் பின்பக்கமாக பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடும் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் இருக்கு. சர்ப்ரைசிங்லி இதுல IR பிளாஸ்டர் கொடுத்திருக்காங்க. 3.5mm ஜாக் இல்ல. அண்ட் முக்கியமான விஷயம் இதோட டிஸ்ப்ளே. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 6.78 இன்ச்க்கான ஒரு ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க. 1300 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்கு. 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங்கும் வந்து இருக்கு. அண்ட் டிஸ்பிளே பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து சின் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கு. வியூயிங் ஆங்கிள்ஸும் நல்லா இருக்கு. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இதிலே MediaTek உடைய Dimensity 8200 சொல்லக்கூடிய ஒரு 4nm டெக்னாலஜியில் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 8.9 lakhsக்கு மேல வந்து வருது அப்படின்றத போல சொல்றாங்க. அண்ட் கேமிங்க்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான விஷயங்கள் இருக்கு. 3D கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்காங்க. மோஷன் கண்ட்ரோல் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. 90 fps வரைக்குமே கேமிங்ல வந்து சப்போர்ட் பண்ணுது. BGMஐயோ இல்ல கால் ஆஃப் டியூட்டி நீங்க விளையாடுனீங்கன்னா அதுல எல்லாமே சப்போர்ட் இருக்கு அப்படின்றத போல வந்து சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே ஒரு நல்ல ஃபிளாட்டான டிஸ்பிளேவும் இருக்கு. ஸோ உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டியுமே வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்றத போல சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்க விளையாடி பார்த்த இந்த கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு அப்படி வந்து சொல்லலாம். பட் இன்னும் இன்டெப்தா டெஸ்ட் பண்ணும்போது தான் ஹீட்டிங் எல்லாம் எப்படி இருக்குன்னு வந்து தெரியும். பட் இப்போதைக்கு விளையாடுன வரைக்கும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பொறுத்த வரைக்கும் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. RAM மற்றும் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8GB RAM 12GB RAM அப்படின்ற ரெண்டு வேரியன்ட் இருக்கு. 128GB வேரியன்ட் ஒன்று இருக்கு. அண்ட் 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் ஒன்று இருக்கு. அண்ட் RAM மற்றும் ஸ்டோரேஜ் டைப் அப்படின்னு பார்க்கும்போது LPDDR5க்கான RAM டைப் இருக்கு. UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் டைப்பும் இவங்க கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இவங்க 5000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சப்போர்ட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல உங்களுக்கு 50% சார்ஜ் ஆயிடும்னு சொல்றாங்க. அண்ட் 25 நிமிஷத்துல வந்து ஃபுல் சார்ஜே ஆயிடும் அப்படின்றத போல வந்து சொல்றாங்க. அண்ட் பின்பக்கமா கேமரா மாடல் கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லும். சோ எக்ஸாக்ட்லி என்னென்ன கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா உங்களுக்கு 64 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. OIS கொண்டான சப்போர்ட்டும் வந்து இருக்கு. அண்ட் ரெண்டாவது மற்றும் மூணாவது கேமரா 2 மெகாபிக்சல் தான். இது ஒன்று பொக்கேக்காக இன்னொன்று மேக்ரோக்காக. ஏன் என்னன்னு பார்க்கும்பொழுது அவங்க இதை நாங்கள் கேமிங்காக ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான். ஸோ பெர்ஃபார்மன்ஸ்க்காக நாங்கள் நிறைய விஷயம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கேமராக்கு மெயின் கேமரா உங்களுக்கு ஓகேவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் ரியர் கேமராவை பொறுத்திருக்கோம். எப்படி இருக்குன்றது பாருங்க. ரியர் ஃபேசிங் கேமரா இது நீங்கள் 4K 60 fps பார்த்துட்டு இருக்கீங்க. அல்ட்ரா ஸ்டடி மோட ஆன் பண்ணி இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸ்டெபிலிட்டி அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என் ஃபேஸில் ஸ்கின் கலர் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் இதில் 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய சாம்பிள் இமேஜஸும் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா
இது நீங்கள் 1080 30 fps பார்த்துட்டு இருக்கீங்க. ஆடியோ, வீடியோ, ஸ்டெபிலிட்டி அதெல்லாம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். அவுட் ஆஃப் த பாக்ஸில் நமக்கு Android 13 கொடுக்குறாங்க. ஃபன் டச் OS தான் வந்து இருக்குது. அண்ட் இவங்க 2 வருஷத்துக்கான OS அப்டேட் வந்து நாங்கள் தருவோம்னு கேரண்டி பண்ணுறாங்க. 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன், சாஃப்ட்வேர் அப்டேட் எல்லாம் வந்து அவங்க கேரண்டி பண்ணுறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அண்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஓப்பன் பண்ணோடனே ஒரு சில ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் வந்து இருக்கும். வேணாம் அப்படின்னா நீங்கள் தூக்கிக்கலாம். ஹாட் ஆப்ஸ் மற்றும் ஹாட் கேம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஹைட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். 5G பேண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் இவங்க 8 5G பேண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ப்ளூடூத் 5.3க்கான சப்போர்ட்டும் வந்து இதில் இருக்குது. ஃபிசிக்கல் ஓரியன் பார்க்கும்போது வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் இருக்குது, வால்யூம் கீ கொடுத்துருக்காங்க, மேலே செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்குது, அண்ட் ஒரு IR பிளாஸ்டரும் கொடுத்துருக்காங்க. இடது பக்கமாக எதுவுமே கிடையாது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க, பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. விவோ உடைய 650க்கு மேற்பட்ட சர்வீஸ் சென்டர் வந்து நீங்கள் இந்த iQOOக்கும் வந்து சர்வீஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். அண்ட் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் ஒரு 30,000 பட்ஜெட்குள்ள வரும்னு சொல்கிறாங்க. எக்ஸாக்ட் ப்ரைசிங் எனக்கு இன்னும் தெரியாது, பட் தெரிய வரும்போது டிஸ்கிரிப்ஷன் போடுவோம், செக் பண்ணி பாருங்க. 30,000 பட்ஜெட்டுக்குள்ள ஒரு கில்லர் போனா இது இருக்கும் அப்படின்றத வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா போன வருஷமே வந்து பாத்தீங்கன்னா அதே செக்மெண்ட்ல தான் அவங்க வந்து நியோ 6 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் போன் அந்த கேட்டகரியில் வந்து இருந்தது. ஸோ இதுவும் அந்த அளவுக்கு இருக்குமான்றத ஒருத்தர் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஸ்பெக்கும் வந்து தெரியும், பிரைசிங்கும் நேரம் தெரிஞ்சிருக்கும். அந்த ஸ்பெக் அந்த பிரைசிங்க்கு இந்த மொபைலை பத்தின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன, யாருக்காச்சும் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா இல்லை நீங்க வாங்குவீங்களான்றதையும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.